அனைத்து மாணவர்களுக்கும் இனிய மாலை பொழுது வணக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைய தினம் முக்கியமான கருத்தரங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். பொது அறிவு மற்றும் நுண்ணறிவு. ஏற்கனவே நம்ம மொழித்திறன் சார்ந்த ஒரு இலவச கருத்தரங்கு நம்ம நடத்தியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பொது அறிவு மற்றும் நுண்ணறிவு சார்ந்த கருத்தரங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு முக்கியமான ஒரு வளவாளர் நம்மளோட இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிறார். முக்கியமாக இவர் வந்து அந்த அந்த துறையில், பொது அறிவு மற்றும் நுண்ணறிவு துறையில் சிறந்து ஒரு சிறப்பு தேர்ச்சி அடைந்த வளவாளராக காணப்படுறார் மங்களகுமார் சார். அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு 2 பகுதியிலையும் இன்றைக்கு விளங்கப்படுத்த போகிறார். ஒரு அறிமுக வகுப்புன்றபடியால் அந்த பாடம் தொடர்பாக அல்லது அந்த பரீட்சை வினாத்தாள் தொடர்பாக நிறைய விளக்கங்களை கொடுப்பார். அதே போல் அந்த வினாக்கள் தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அதை எப்படி அணுகிறது, இந்த பரீட்சையின் முக்கியத்துவம், அந்த அந்த இந்த பரீட்சையின் முக்கியத்துவத்தோடு இந்த பொதறிவு மற்றும் நுண்ணறிவு சார்ந்த அந்த பரீட்சை வினாக்கள், அந்த பரீட்சை எவ்வாறு அமையப் போகுதுங்கிற நிறைய விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கார். எனவே இந்த கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கின்ற, நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நேரடியாக மங்களகுமார் சார் உங்களுக்கு படிப்பிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். நன்றி. அனைத்து மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அப்ப இன்றைய தினம் நாம இந்த GS எக்ஸாம்கான முதலாவது விஷயம் வந்து இந்த பொது உள்ளச்சார்பு தொடர்பான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 விடயம் இதுல மிக முக்கியமானது இல்லையா? ஏற்கனவே கிரகித்தல் தொடர்பாக முழுமையான விடயங்களை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்ப அதுல உள்ள அடுத்த 2 பரீட்சை தான் என்னன்னா பொது உள்ளச்சார்பு, மற்றது என்னன்னா இந்த பொது உளச்சார்பு, மற்றது பொது அறிவு தொடர்பான சமகால பொது அறிவு தொடர்பான விடயங்கள். இந்த 2 பகுதிகள் தொடர்பான முழுமையான விளக்கங்களை இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில உங்களுக்கு வந்து இந்த பொது உளச்சார்பு தொடர்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு 20 வினாக்களை கொண்ட ஒரு டியூட் ஒன்று போட்டிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அறிமுக வகுப்புல கொஞ்சம் வினாக்களை கதைக்கணும் அப்படின்றதுக்காக. முழுமையாக 50 வினாக்கள் தான் உங்களை பரீட்சைக்கு வரும். ஆனா நான் 20 வினாக்களை போட்டிருக்கேன் இன்றைய அறிமுக வகுப்புல முக்கியமான விடயங்கள் கொஞ்சம் சொல்றதுக்காக. இந்த அறிமுக வகுப்பு எப்படி இருக்குன்றத முதலாக சொல்றேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. என்னன்னா, முதலாவதாக நீங்க இந்த பரீட்சைக்கு எப்படி தயாராகணும், இந்த பொது உளச்சார்பு அப்படின்ற பரீட்சைக்கு நீங்க எப்படி தயாராகணும் அப்படின்ற விஷயம் கட்டாயம் நீங்க இதை வந்து நோட் பண்ணிக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பதான் உங்களுக்கு வந்து முழுமையான புள்ளிகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நுணுக்கங்கள் இதுல சொல்லப்படும். சரிதானே? அடுத்த விஷயம், எவ்வாறான வினாக்கள் இதுல வரப்போகுது. உங்களோட கெசட்ல சொல்லி இருக்கிறாங்க எப்படியான டைப்ல உங்களுக்கு அதுல கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு. சரிதானே? அந்த விஷயம் தொடர்பாக, அதாவது அந்த குறிக்கப்பட்ட வினாக்களுக்கு எவ்வாறு பயிற்சி எடுக்கலாம் அப்படின்றது தொடர்பாகவும் இன்றைய வகுப்புல நம்ம வந்து கலந்துரையாட போறோம். அந்த வகையில முதலாவதா நம்ம வந்து இதுல முதலாவதா பாருங்க, இந்த கெசட்ல பொது உளச்சார்பு தொடர்பாக என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதலாவது பார்த்துக்கணும். அப்படின்னா இந்த பொது உளச்சார்பு வந்து கட்டாயம் 1 மணித்தியாலம் நடக்கக்கூடிய ஒரு பேப்பராக இருக்கும். 1 hour பேப்பர் தான். சரிதானே? இந்த எக்ஸாம் வந்து 1 hour தான் நடக்கும். ஆகவே 1 hourனால உங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் எப்படியான வினாக்களா இருக்குன்னா, 1 விடைகள் தரப்பட்டு கோடு அடிக்கிற மாதிரியான வினாக்கள் வரணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வினாக்கள் அந்த மாதிரியான டைப்ல வரும். சரிதானே? வினாக்களுக்கு 4 விடைகள் தந்து, அதாவது பல்தேர்வு வினாக்கள்னு சொல்லுவோம். 4 விடைகளை தந்து அதுல ஒரு வினாவை நீங்க சூஸ் பண்ற மாதிரியான ஒரு 30 வினாக்களும், அடுத்ததாக 20 வினாக்கள் எப்படி வரலாம்னா நீங்களாக எழுதக்கூடிய மாதிரியான வினாக்கள், விடை எழுதுறது, அதாவது 1 word ஆன்சர்லயே விடை எழுதக்கூடிய மாதிரி, விடை நீங்களா எழுதுற மாதிரியான 1 word ஆன்சர்ல வரக்கூடிய இந்த 1 word ஆன்சர்ல பெரும்பாலும் கணித திறன் வினாக்கள் அதிகமாக கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதுல வரக்கூடிய 1 word ஆன்சர்ல வரக்கூடிய நான் பிறகு சொல்றேன். அப்ப இந்த அடிப்படையில தான் உங்களுக்கான இந்த 50 வினாக்களும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சம்டைம் 40 வினாக்களும் வரலாம்.
சரிதானே? அந்த ஏன்னா இதுல வந்து கெசட்ல வந்து எத்தனை வினாக்கள் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணாம இருக்கலாம். ஆகவே 50 அல்லது 40 வினாக்கள் பெரும்பாலும் வரலாம் 1 ஹவருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னே பேப்பர்லாம் பார்த்தோம்னா 40 வினாக்களையும் 1 ஹவருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சில நுண்ணறிவு பேப்பர்ல. ஆகவே சம்டைம் 40 வரலாம் 50 வரலாம். ஆனா நீங்க எப்படி வந்தாலும் 1 ஹவருக்குள்ள செய்யறதுக்கு நீங்க தயார்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? கட்டாயம் 1 ஹவர்ல தான் இந்த பேப்பரை செய்ய வேண்டி வரப்போகுது. அடுத்த விஷயம், இது மிக முக்கியமான விஷயம். இந்த அடிப்படையில தான் பெரும்பாலான வினாக்கள் வரப்போகுது. சரிதானே? அடுத்து பாருங்க சொல்லியிருக்காங்க, இந்த வினா பத்திரம் பரீட்சார்த்தியின் எண்கணித திறன்கள். இதுதான் மிக முக்கியமான விஷயம். எண்கணித திறன்கள். இந்த எண்கணித திறன்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். இந்த எண்கணித திறன்கள் நமக்கு இலகுவாக நமக்கு தெரியும். இந்த கணித வினாக்கள் நம்ம பார்த்திருப்போம் ஏற்கனவே. என்ன ஓலவெல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, அப்ப எல்லாம் கணிதம் பார்த்திருப்போம். இந்த கணிதம் சார்பான வினாக்கள் தான் எப்படி வரும்னா, கொஞ்சம் அதோட கொஞ்சம் நுண்ணறிவை சேர்த்து அந்த கணித வினாக்கள் வரும். சரிதானே? நேரடியாக கணித வினாக்களாக இல்லாமல் அதுலயும் நுண்ணறிவும் சார்ந்ததையும் சேர்த்து கணித வினாக்கள் வரும். இவ்வாறான இந்த எண்கணித வினாக்கள் தான் அண்மைய காலங்கள்ல நடந்த பரீட்சைகள்ல அதிகமாக கேட்கப்பட்ட வினாக்கள். இப்ப அண்மையில நடந்த ஒரு சில பரீட்சைகள் இருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த கிராம சேர் பரீட்சை இந்த வருடத்துல நடந்தது இருக்கு. அந்த மாதிரியான பரீட்சைகள் எல்லாம் பெரும்பாலும் இந்த எண்கணித திறனை அடிப்படையாக கொண்ட வினாக்களை தான் கேட்திறன் தொடர்பான வினாக்கள். அடுத்தது வந்து சிக்கலை தீர்க்கும் திறன், அடுத்தது முடிவெடுக்கும் திறன் மற்றும் பொது நுண்ணறிவு ஆகியவற்றை அளவிடும் வகையில் வடிவமைக்கப்பட்ட விடயம் சார்ந்த வினாக்களை கொண்டது. அப்ப இதுல எண்கணித திறனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும், சிக்கலை தீர்க்கும் திறனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும், முடிவெடுக்கும் திறனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும், அடுத்து பொது நுண்ணறிவு. இவ்வாறான வினாக்களை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இந்த எண்கணித திறன் நுண்ணறிவு, அதாவது பொது உளச்சார்பு வினாத்தால் அமைய பெற்றிருக்கும். இந்த பொது உளச்சார்புல நீங்க வந்து 40க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்றால் பாஸ் லிஸ்ட்ல வருவீங்க. 40 புள்ளிகளுக்கு மேல எடுக்கணும். கட்டாயம் 3 பாடங்களையுமே நீங்க 40 புள்ளிகளுக்கு மேல பெற்றுக்கொண்டால்தான் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவீங்க. சரிதானே? அந்த கெசட்லாம் நீங்க தெளிவா வாச்சிருப்பீங்களான்னு தெரியல. அப்ப வாச்சிருப்பீங்களா இருந்தா அந்த விஷயத்த நீ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 40க்கு மேல கட்டாயம் எடுக்கணும். அதே மாதிரி பொது உளச்சார்பும் அதே மாதிரிதான், கிரகித்தலும் அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் பொது அறிவு தொடர்பானதுலையும் அதே மாதிரி 40 புள்ளிகளுக்கு மேல கட்டாயம் நீங்க எடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிதானே? இது வந்து அந்த பரீட்சை தொடர்பான முக்கியமான விடை. சரிதானே? இப்ப இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே இதுல கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எந்த டவுட்ஸும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அடிப்படையிலான வினாக்களை தான் நீங்க எதிர்கொள்ள போறீங்க. அப்ப இதுக்கான தயார்படுத்தலை எப்படி மேற்கொள்றது, இதுக்கு எப்படியான வினாக்கள் வரும் அப்படி கிட்டத்தட்ட இந்த எண்கணித திறன்கள் இல்லாம நம்ம இந்த பொது நுண்ணறிவு இருக்கு தானே, அதுல வந்து கிட்டத்தட்ட 36 தலைப்புகள் கிட்ட இருக்கு. 35 தலைப்புகள் இந்த எடுப்பீங்களா? அந்த 36 திறன்களும் உங்களுக்கு எக்ஸாம்ல வரப்போறதே இல்லை. நல்லா சொல்றது கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த பொது நுண்ணறிவுல இருக்கு தானே, அதுல வந்து இந்த 36 விதமான திறன்கள் இருக்கு. அந்த 36 திறன்கள் நீங்க அந்த 36 திறன்களுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்களாக இருந்தால், ஹலோ மங்கள், கவரேஜ் கொஞ்சம் சொல்லுங்க. இஷ்யூவா இருக்கு போல, வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. கொஞ்சம் எங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் கேட்டுப்போங்க. பிள்ளைகள் பேசுறது தெளிவா விளங்குதா? கதைக்கிறது விளங்கு தானே? பிள்ளைகள் பேசுறது விளங்குதா தெளிவா? ஓகே. மங்கள்குமார், நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பேசி பாருங்களேன். சார், விளங்குதா பேசுறது? இல்ல சார், கிளியர் இல்லாமக்கி. இருங்க சார், பேசுறது விளங்குதா சார்? நான் பேசுறது அண்ணா விளங்குது. கொஞ்சம் இருங்க, நான் கவரேஜ் இருக்கு பாக்குறேன். என்னது ஏன்னா ஓ கொஞ்சம் பாருங்க.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். இப்ப ஓகேவான்னு பாருங்க. கவரேஜ் கதைக்கிற விலங்குது எப்ப கிளியரா? ஓ, விளங்குது விளங்குது. பிள்ளைகள் விளங்குது தானே? ஓம் சார் வழங்குது. ஓகே ஓகே. சரி, ஓகே. சரி, ஓகே. தடங்களுக்கு வருந்துகிறேன். என்னன்னா பாருங்க, அந்த நுண்ணறிவுல வந்து 36 திறன்கள் இருக்கு. அந்த 36 திறன்கள் தொடர்பாகவும் உங்களோட அந்த எல்லா வினாக்களையும் நீங்க அணுகி பார்ப்பீங்களாக இருந்தா அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 திறன்கள் அல்லது 7 திறன்களை அடிப்படையாக வச்சுதான் உங்களோட எக்ஸாமுக்கு வரும். அப்ப அந்த அவ்வளவு திறன்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய ஒரு அறிவாவது இருக்கணும். அப்ப அவ்வளவு திறன்களுக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு அந்த பொது நுண்ணறிவு தொடர்பான விஷயத்துல வரக்கூடியது. சரிதானே? அடுத்ததாக இந்த கணிதம் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 தலைப்புகளுக்கு கீழே நீங்க முக்கியமான விடயங்களை படிச்சா போதும். கணிதத்துல அந்த கணித திறன் சொல்லியிருந்தாங்க தானே, அந்த கணித திறன்ல வரக்கூடிய ஒரு 15 வகையான வினாக்கள் இருக்கு. 15 தலைப்புகளுக்கு கீழே நீங்க படிக்க வேண்டிய வினாக்கள். அப்ப அந்த 15 தலைப்புகளுக்கு கீழே நீங்க படிப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய வினாவை முழுமையாக செய்யக்கூடியதாக இருக்கும். எக்ஸாமுக்கு வரக்கூடிய பேப்பரை நீங்க முழுமையாக எப்படியான வினாக்கள் வந்தாலும் உங்களுக்கு அணுகி அந்த வினாவுக்கான விடையை அந்த குறித்த நேரத்துல கண்டறியக்கூடியதாக இருக்கு. அதுக்கு கட்டாயம் நீங்க எல்லா தலைப்புகள் தொடர்பாகவும் ஒரு என்னன்னா அதோட ரிலேட்டடான வினாக்களை நீங்க செய்து பார்த்திருக்கணும். அப்படி செய்து பார்ப்பீங்களாக இருந்தால்தான் அங்க எக்ஸாம்ல போயிட்டு இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த என்னென்ன தலைப்புகள் அப்படின்ற விஷயத்த நான் கடைசியா உங்களுக்கு நான் சொல்றேன். என்னென்ன விதமான தலைப்புகள்ல நீங்க அந்த விஷயங்களை தேடி படிக்கணும் அப்படின்றது. அப்ப நீங்க ஒரு மாடல் எக்ஸாம் பேப்பர் பார்த்தா கூட அந்த பேப்பர்ல இது எந்த திறனை அடிப்படையாக கொண்டது அப்படின்றத உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ள தெரியும். இது எந்த திறனை அடிப்படையாக கொண்டது, அதாவது எண்கோள திறனை அடிப்படையாக கொண்டதா, அல்லது தர்க்க ரீதியான திறனை அடிப்படையாக கொண்டதா, அல்லது உருவ ஒழுங்கமைப்பு அடிப்படையாக கொண்டதா, இப்படியான விஷயத்த வந்து நீங்க அந்த பேப்பரை பார்த்தா கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே உங்களுக்கு இலகுவாக விடையை கண்டறியக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த பேப்பர் அணுகிறதுக்கான நுட்பம். அதே மாதிரி ஒரு மணித்தியாலத்துல 50 வினாக்களை செய்யறது, இது நிறைய மாணவர்களுக்குள்ள பிரச்சனை. ஒரு மணித்தியாலத்துல 50 வினாக்கள், அதாவது 60 நிமிடம் 50 வினாக்கள். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா, எந்த அளவுக்கு நீங்க பேப்பருக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுல தான் உங்களுக்கான என்ன வரும்னா அதுக்கான பிராக்டிஸ் கிடைக்கும். விளங்கிச்சா நான் சொல்றது? அப்ப நிறைய பேப்பரை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு அந்த 60 நிமிடத்துல 50 வினாக்களை செய்ய முடியும். அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதை நம்ம போக எப்படின்றத நான் சொல்லுவேன். சரிதானே? நீங்க இப்ப பேப்பருக்கு இப்பதான் செய்து பார்க்க போறீங்கன்னா எடுத்த வேகத்திலேயே நீங்க ஒரு மணி நேரத்துல 50 வினாக்களையும் செய்ய முடியாது. ஆரம்பத்துல நீங்க 50 வினாக்களையும் எப்படி செய்யணும்னா டைமே இல்லாம, டைம் எதுவும் பார்க்காம சும்மா செய்ய வேண்டியதுதான். ஒரு நாள் முழுக்க செய்தாலும் பரவாயில்ல, அவ்வளவு வினாக்களுக்கும் விடைகளை செய்து பார்க்கணும். எப்படி அந்த விடை வந்திருக்குது, எந்த அடிப்படையில அந்த விடை வந்திருக்குது அப்படின்னு நிறைய பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போதுதான் விடையை கண்டறியக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட இப்ப இன்னும் குறிப்பிட்ட காலம் இருக்கிறதுனால ஒரு 5 பேப்பரை நீங்க என்ன செய்யணும்னா டைமே இல்லாம செய்து பார்க்கணும். 50 வினாக்களையும் சரியாக செய்து பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த 5 பேப்பர் முடிஞ்சா 5 பேப்பர்ன்றப்ப 250 வினாக்களை நீங்க நேரம் பார்க்காம செஞ்சிருப்பீங்க. பிறகு என்ன செய்யணும், அடுத்து ஒரு பேப்பரை 1 hour சரியாக நேரம் ஒண்ணு ஒதுக்கி செய்து பார்க்கணும். எத்தனை வினாக்களை செய்ய முடியும். அடுத்து திருப்பி அந்த பேப்பர்ல ஒரு 20 வினாக்கள் தான் செய்திருக்கீங்க 1 hourல அப்படின்னா திருப்பி இன்னொரு பேப்பரை செய்து பாக்குறீங்க. இல்லாட்டி அதே பேப்பரை திரும்ப ஒருக்க செய்து பாக்குறீங்க 1 hourக்கு. அப்போ ஒரு 30 வினாக்கள். இப்படி செய்யும் போதுதான் நமக்கு முழுமையாக ஒரு மணித்தியாலத்துல 50 வினாக்களையும் செய்வதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். கட்டாயம் அது வந்து உங்களுக்கு பயிற்சியின் மூலம் தான் கிடைக்கும். அந்த பயிற்சியை வந்து நீங்க கட்டாயம் அதுல செய்து கொண்டே இருக்கும் பட்சத்துல, தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும் பட்சத்துல தான் உங்களுக்கு அந்த பயிற்சி கிடைக்கும். அடுத்தது இந்த நுண்ணறிவு வினாக்களை அணுகிறதுக்கு என்ன செய்யணும், முதலாவது தலைப்புகளாக பிரித்து படிக்கும் போது அந்த தலைப்புகள் தொடர்பான அறிவு நமக்கு கிடைக்குமாக இருந்தால் உங்களுக்கு அந்த பரீட்சை வினாத்தாளை எதிர்கொள்றது இலகுவாக இருக்கும். நான் சொன்னேன் இப்ப பொது நுண்ணறிவு தொடர்பாக ஒரு 36 திறன்கள் இருக்கு. அதே மாதிரி கணித திறனை அடிப்படையாக கொண்ட ஒரு 15 தலைப்புகளுக்கு கீழே விடயங்கள் இருக்கு. அப்ப இந்த விடயங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக அது தொடர்பான வினாக்களை எப்படி செய்யறது, என்ன மாதிரி செய்யறது எல்லாம் பார்த்து கொண்டீங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன இலகுவாக இருக்குன்னா அந்த பேப்பர் வருகின்ற பேப்பர்ஸ் மாடல் எந்த மாடல்ல பேப்பர் வந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இதுதான் இந்த பேப்பர் அணுகிறதுக்கான மெத்தட்.
இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இப்ப நான் சொன்னது இவ்வளவு நேரம் கதைச்சது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நேரடியா அந்த உங்களுக்கு தரப்பட்ட அந்த டியூட் தொடர்பாக பார்ப்போம். நான் போட்டிருக்க டியூட் தொடர்பாக பார்ப்போம். இல்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் ஏதாவது நீங்க கேட்டுக்கொள்ளும் அப்படின்னா கேட்டுக்கொள்ளலாம். அன்மியூட் பண்ணி பேசலாம் பிள்ளைகள். இல்ல சார் கிளியரா விளங்கிச்சு. கிளியர் சார். ஓகே ஓகே சார் கிளியரா இருக்கு. ஓகே அப்ப நம்ம இந்த பேப்பரை ஒருக்க பார்ப்போம். என்ன டிரெக்டா பேப்பருக்குள்ள போவோம். பேப்பரை ஷேர் பண்ணுமா இல்லாட்டி நீங்க குரூப்ல இருக்கிறத பார்த்துக்கொள்வீங்களா? ஷேர் பண்ண வேணாமா? நான் இந்த பேப்பர் வந்து ஷேர் பண்ணிடுவோமாண்ணா? ஓ சரியா பிள்ளைகள், உங்களுக்கு பேப்பர் எல்லாருக்குமே கிளியரா விளங்குதா? ஆம் சார் விளங்குது. ஓகே பாருங்க, இந்த எண்கோளம் தொடர்பான வினாக்கள் நான் எதிர்கொண்ட கிட்டத்தட்ட நிறைய வினாக்கள்ல வந்து இந்த எண்கோளம் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 15 வினாக்கள், 10 வினாக்களை விட கூடுதலான வினாக்கள் தான் இந்த எண்கோளம் தொடர்பான வினாக்கள் வரும். சரிதானே? இது நம்ம உண்மையாக தரம் 5ல இருந்தே பார்த்து கொண்டு வர ஒரு வினா தான் இந்த எண்கோளம் தொடர்பான திறன்கள். எண்கோள திறன்கள் வந்து தரம் 5ல இருந்தே இருக்கு. ஆனாலும் கூட நம்ம இந்த டைம்ல அந்த எக்ஸாம் 1 ஹவருக்குள்ள செய்ய போறப்ப அந்த 10 வினாக்கள் தரும்போது அதை நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்ப இதை இலகுவாக செய்யறதுக்கான ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. இந்த வினா வர்றதுக்கு முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, இதை அவருக்கு கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வினாவை செய்யறதுக்கு முதல் இந்த எண்கோள தொடர்பான திறன்கள் வந்து நமக்கு தெரிய வேண்டியது. முதலாவது நம்ம எந்த ஓர்டர்ல பார்க்கணும் அப்படின்றத பாருங்க. முதலாவது நம்ம சிம்பிளா தான் யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேர் என்ன செய்யணும், அந்த கேள்விகளை பெரிய அளவுல யோசிச்சிடும். அந்த பெருசா யோசிக்காம சிம்பிளா யோசிச்சு பார்க்கணும். கூட்டல் ரீதியான தொடர்பு இருக்கா, கூட்டல் ரீதியாக தொடர்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத முதலாவது செக் பண்ணணும். கூட்டல் ரீதியாக இருக்கான்னு பாக்குறோம். அடுத்து வந்து கழித்தல் தொடர்பு ஏதாவது இருக்குதா, அடுத்தது பாக்குறோம் பெருக்கல் ரீதியாக ஏதாவது தொடர்பு இருக்குதா, அடுத்தது நம்ம பார்க்க போறோம் பிரித்தல் ரீதியான தொடர்புகள் இருக்குதா, அடுத்து நம்ம பார்க்க போறோம் வலு தொடர்பாக, சரிதானே, வலு தொடர்பான ஏதாவது, வலு தொடர்பாக அதாவது 2ன் வலு, 3ன் வலு, 4ன் வலு, அந்த மாதிரி வலு தொடர்பான ஏதாவது, வலு வர்க்கம் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். இந்த வர்க்கம் தொடர்பான ஏதாவது அதுக்குள்ள தொடர்பு இருக்குதா, தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்படியான தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல தான், அப்படியான முறையில தான் எண்கோளங்கள் உருவாக்கப்படும். சரிதான்? அப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஓர்டர் முதலாவது கூட்டல் ரீதியான தொடர்பு இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சிம்பிளா செக் பண்ணி பார்க்கணும். கூட்டல் ரீதியா ஏதாவது தொடர்பு இருக்குதா, அடுத்து கழித்தல் ரீதியான தொடர்புகள் ஏதாவது இருக்கா, அடுத்து பெருக்கல் ரீதியான ஏதாவது தொடர்புகள் இருக்கா, அடுத்தது பிரித்தல் ரீதியான தொடர்புகள் ஏதாவது இருக்கா, அடுத்தது வலு தொடர்பான ஏதாவது தொடர்பு இருக்கா. இந்த அடிப்படையில நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து இலகுவாக விடையை செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே பிள்ளை? அப்ப இந்த ஓர்டரையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நீங்க செய்ய போட வினாக்கள், எண்கோளம் தொடர்பான வினாக்கள்லாம் வந்தா முதலாவது கூட்டல் ரீதியா ஏதாவது தொடர்பு இருக்கான்றதான் நீங்க முதலாவது செக் பண்ணணும். சரிதானே? விளங்குதா? அடுத்ததுதான் நம்ம போறோம், அடுத்த மெத்தடுக்கு போவோம். அப்படியே ஒவ்வொன்னையும் பார்த்து அப்படி செய்யும் போதுதான் நமக்கு